டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் ஆஜராக திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் தற்போது சீமான் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்போம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து அவதூறாக பேசியதாக வருண்குமார் தாக்கல் செய்த வழக்கில் வழக்கு விசாரணையானது திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வழக்கு விசாரணைக்காக டிஐஜி வருண்குமார் மற்றும் சீமான் ஆகியோர் நேரில் ஆஜராகியுள்ளனர். சரியாக காலை 11 மணிக்கு நேரில் ஆஜராகினர். அப்போது சீமான் நேரடியாக நீதிபதி முன்பு சென்றார். அப்போது அவரை கண்டித்த நீதிபதி, நான் அழைக்கவில்லை, எதற்காக உடனே வருகிறீர்கள் என கூறவே திருப்பி சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் வழக்கை பாஸ் ஓவர் செய்தார். நீதிபதி பாஸ் ஓவர் செய்தார். இதனைத் தொடர்ந்து சீமான் மற்றும் வருண்குமார் இருவரும் தங்கள் காரிலேயே சுமார் 15 நிமிடம் வெளியே காத்திருந்தனர். பின்னர் இருவரும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டனர். அவர்களை அழைத்த நீதிபதி அவர்களிடம் குற்ற நகல் தருவதற்கு அரை மணி நேரம் ஆகும், எனவே அரை மணி நேரம் காத்திருங்கள் என கூறி தற்போது இருவரும் நீதிமன்ற வளாகத்திலேயே, அதாவது சீமான் மற்றும் வருண்குமார் இருவரும் நீதிமன்ற வளாகத்திலேயே காத்துள்ளனர். இவர்கள் வருகையால் திருச்சி நீதிமன்றம் பரபரப்பாக காணப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.